போராட்டம். ஆமா, டாஸ்மாக் போறாங்களா? இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் குடிக்கிறவங்க அவங்கள கேட்காமலே காசு குடிக்கிறாங்க. அவங்களுக்கு உருந்துச்சு பிரச்சனை. இப்ப இன்ஸ்பெக்டர் பேசாம நிக்கிறாரு, நாங்க தான் வந்து கேட்கிறோம். அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிக்காது. போலீஸ்காரங்க தெரிஞ்சது அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால நீங்க எப்ப வேணாலும் எதுக்கே நினைப்பீங்க, எப்பவுமே நாங்க உங்களை அன்புதான். அதனால தபால் போட்டா எங்களுக்கே போட்டுருங்க. இப்ப துப்பாக்கி நடந்துச்சு, 13 பேர் செத்தாங்க. எல்லாரும் கொதிச்சிருந்தோம். ஆமா, நாடே கொதிச்செழுது. இந்தியா முழுக்க பெரிய பரிசு நடந்துச்சு, கொதிச்செழுது. தமிழ்நாடு கூட நடந்துச்சு. ஆமா, எப்படிப்பா 13 பேர் அப்பாயை சுத்தி ஒரு மாணவிய வாயில சுத்திக்கிறப்பா? என்னப்பா அப்படி சுத்திக்க? ஆமா அக்கா, தமிழிசை அக்கா சொன்னாங்க ஒரு பதில். ஐயோ, அந்த பதிலுக்கு தாண்டா விட தெரியாம அதுதாங்க ஒரே ஒரு பதில். பதில் சொல்லி முடிச்சிடறோம். ஆமா, என்னமா 13 பேர் அப்படி சுட்டுறாங்களே, சுற்றிக்கல 1000 பேர் நல்லா இருக்கணும்னா 13 பேர் சாவலாம். நாங்க சொன்ன பதில பிஜேபியோட மாநில தலைவர் சொன்ன பதில். இப்ப இங்க எத்தனாயிரம் பேர் இருக்கு? 2000 பேர் இருக்கீங்களா? ஆமா, 2000 பேர் சாகணும். எதுக்கு பேர் சாகணும்? 26 பேர் சாகணும். யாருன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அது நாங்க சொல்ற, பிஜேபி சொல்ற கணக்கு. ஆமா, 27 பேர் நிக்கணும்ல, 26 பேர் சாகணும். ஆமா, சரி, இப்ப 1013னா 2026. ஆமா, 10,000க்கு 130. 1 லட்சத்துக்கு 1300. 10 லட்சத்துக்கு பொசுக்குன்னு கேட்டா எப்படி? நானே 36 மார்க் தான் பாஸ் பண்ணிட்டு 10ஆவது. நிறுத்தி கேட்க முடியாது. ஆமா, 5வது பொது தேர்வு வைக்கிறாங்க. 5வது பொது தேர்வு, 5வது படிக்கிற பயில கேட்கிறேன். என்னடா பொது தேர்வு வைக்கிறாங்களா, பாஸ் பண்ணிடுறா? ஆமா, நான் பாஸ் பண்ணிடுவேன். எங்க கொஸ்டினை கொடுத்து தமிழ்நாட்டு மந்திரி யாராவது ஒரு ஆள் பாஸ் பண்ண சொல்லி பார்க்க மாட்டாங்க. பயில கேட்கிறேன். இப்ப எத்தனை லட்சம் பேருக்கு? 1 லட்சம் பேர் கேட்டேன். 1 லட்சம் பேருக்கு 1300 பேர் சாகணும். சரி, 10 லட்சம் பேருக்கு 13,000 பேர். இப்ப புது மதுரை தொகுதியில் எத்தனை பேர் இருக்கீங்க? மதுரை தொகுதியில 15 இருக்குல்ல? ஆமா, 15 லட்சம் பேர்னா எத்தனை பேர் சாகணும்? 19,500 பேர் சாகணும். இந்த 19,500 பேர் யாருன்னு அவங்க முடிவு பண்ணி வச்சுங்க. சரி சரி, ஒரு கோடி பேர் நல்லா இருக்கணும்னா 1 கோடி பேர் 1,30,000 பேர் சாகணும். இப்ப இந்தியாவில் 100 கோடி. ஆமா, எத்தனை பேர் சாகணும் சொல்லுங்க? 1 கோடியே 30 லட்சம். சாவறதுக்கு இவ்வளவு துணிச்சலோட கணக்கு பண்ணிட்டு வாங்க. 1 கோடி 30 லட்சம் பேர். 1 கோடி 30 லட்சம் பேர். நாங்க சொல்ற கணக்குல பிஜேபி சொல்ற கணக்கு. சரி, ஆமா, அப்ப 130 கோடி இந்தியாவில் இருக்கோம். ஆமா, எத்தனை பேர் சாகணும்? 1 கோடியே 69 லட்சம் பேர் சாகணும்னு நீ இதை கடைசியில கேட்பான்னு முன்னாடியே கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாட்டிக்க கூடாது. ஆமா, 1 கோடியே 69 லட்சம் பேர் சாகணும். 130 கோடி பேர் மக்கள் தொகை. இது நாங்க சொல்லல, பிஜேபி சொல்லுது. அது எப்படி சாவாங்க? நியாயமான 13 பேர் அப்படியே சொல்ற மாதிரி எல்லாரையும் சொல்லுவாங்களா? 13 பேரை சொல்றது. அதுக்கப்புறம் விவசாயம் செய்ய முடியாம விவசாயி தற்கொலை பண்ணி சாவானா? ஆமா, அதெல்லாம் லிஸ்ட்ல சேர்த்து. அப்புறம் கஜா புயலுக்கு சாவறானா? சேர்த்துங்க. ஒட்டி புயலுக்கு சாவறானா? சேர்த்துங்க. நீட் தேர்வு எழுத முடியாம மாணவர் சாவறானா? சேர்த்துங்க. வேலை செய்ய முடியாம இளைஞர் சாவறானா? சேர்த்துங்க. ஜிஎஸ்டி போட்டு வியாபாரி சாவறானா? சேர்த்துங்க. ஆமா ஆமா, எல்லாத்தையும் சேர்த்துக்க. கணக்கு தேவையா? 43 பேர் ராணுவத்துல போட்டு தள்ளி பிஜேபி சொல்ற கணக்கு. ஆமாங்க, எப்படி என்ன ராணுவ கேன்வாய்க்குள்ள எப்படி கொண்டு போச்சு? இவ்வளவு செக்கிங் நடக்குது, அங்க எப்படா போச்சுன்னா? ஆமா, அதெல்லாம் விடுங்க, நம்ம சொல்றதெல்லாம் தப்பு. ஏதோ எதிர்கட்சி சொல்றோம். ஆமா, சரி, ஏதோ அரசியல் பண்றாங்க, அரசியல் அப்படி இப்படி சொல்லுவீங்க. சரி, ராணுவ ஜெனரல் ரிட்டையர் ஆனவர் ஒருத்தர் சொல்றாங்க. ரிட்டையர் ஆன ராணுவ ஜெனரல், போன வருஷம் ரிட்டையர் ஆன ராணுவ ஜெனரல் கல்கத்தால இருந்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஏண்டா, ஒரு இடத்துல குண்டு வெடிச்சுன்னா, ஆமா, அது எவ்வளவு வெடிமருந்து வெடிச்சது, எத்தனை டன் வெடிச்சிருக்கு, என்ன மாதிரியான ரகம், என்ன ரகம், ஆமா அப்படின்னு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு குறைஞ்சது 48 மணி நேரம் ஆகும் அப்படின்னு யார் சொல்ற? வெடிச்ச இடத்துல ஆராய்ச்சி எல்லாம் பண்ண பிறகுதான் 48 மணி நேரம் ஆகிட்டா கண்டுபிடிக்க முடியும். 48 மணி நேரம் ஆகும் ராணுவ ஜெனரல் சொல்றாரு. ரிட்டையர் ஆனவர். ஆமா, 48 மணி நேரம் ஆகும் கண்டுபிடிக்க. வெடிச்ச 5வது நிமிஷத்துல டெல்லியில் இருக்க மந்திரி பூரா எப்படி 300 கிலோ வெடிச்சுன்னு சொல்லேன்னு கேட்கிறாரு.
கேள்வி இந்த அமைதி நீங்கள் புரிந்து கொள்ளணும். அமைதியை புரிந்து கொள்ளணும். இந்த அமைதி எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு எல்லாம் அதான் இப்படி ஒரு சாகிறதுக்கு லிஸ்ட் போடுற கட்சி உண்டாங்க, ஒரு கணக்கு போட்டு கொள்றதுக்கு கணக்கு போடுவாங்களாங்க உண்டாங்க. ஆமா இதாங்க தமிழ்நாடு இந்தியாவுல நிலைமை. ஆமா ஒரு எழுத்தாளர் நிக்கலாமா? எழுத்து அதெல்லாம் படிக்கிறவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமா நீங்க எல்லாம் யோசிக்கிறவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க எல்லாம் இதெல்லாம் படிக்கிற சம்பந்தம், நீங்க எல்லாம் காலம் பிடிச்சு வர்ற சம்பந்தம். நீ உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆமா அதனால உங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. 5 வருஷத்துல என்ன நடந்திருக்கு, இங்க என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டுல? 2 பேரும் சேர்ந்து கூட்டி வச்சு வருதுங்க கட்டுமட்டு. ஆமா எல்லாம் இப்ப தேவையே என்ன? ஒருத்தட்ட போய் 10 நிமிஷம் பேசினேன். என்ன மோடி வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க, ஏகப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் சொல்லாது. ஒரு பெரிய கொலகார கும்பல், அதெல்லாம் சொல்லாது. பாசிச பாஜக ஜிஎஸ்டி வந்து அதெல்லாம் சொல்லாது. அதெல்லாம் சொல்லாது. எல்லாத்தையும் சொன்னா 10 நிமிஷம் என்னதான் பிரச்சனைங்கிற முடிவா சொல்லியா? மோடி வரக்கூடாது. அவன் சொல்லுங்க தெளிவா முடிவெடுத்திருக்கான். ஆமா மோடி வரக்கூடாது. ஆனால் மோடி எப்படி வர முடியாமல் போகும் என்பதை சிதறடிப்பதற்காகவே தமிழ்நாட்டில் பல பேர் இருக்கிறார்கள். அண்ணன் டிடிவி வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் தான் மந்திரி சேவை அமைக்க போறவர். அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. ஆமா அவர் சொல்றாரு மந்திரி சேவை அமைக்கிற மாதிரி. இது மோடியை விரட்ட வேண்டும் என்றால் ஆமா அதுக்கு மாற்றான கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதை விட முக்கியம் மதுரை மண்ணிற்கு பெருமை சேர்க்கிற ஒரு எழுத்தாளருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஒரு கள போராளிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு அறிவால் சுட்டிய நட்சத்திர சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.